புதையல் கிடைப்பது என்பது நம் அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். புதையல் அப்படின்னாலே சின்னதா யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. புதையல் கிடைச்சதாமேன்னு சொல்ல மாட்டோம். புதையல் கிடைச்சதாமேன்னு சொல்ல மாட்டோம். புதையல்னாலே பெருசு, பெரிய விஷயம். புதையல் அப்படிங்கிறது அது அளவில் இல்லை என்றாலும் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய மிக முக்கியமான நமக்கான சொத்துதான் நம் மண்ணிற்குள் கிடைக்கக்கூடிய நம் புதையல். நான் எப்பொழுதும் சொல்லுவேன், அமெரிக்காவை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று தெரியாது, கிழைத்தைய நாடுகளை தோண்டினால் எண்ணெய் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள், இலங்கையை தோண்டினால் என்ன கிடைக்கும் என்று நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பாரத தேசத்தை, தமிழகத்தை தோண்டினால் கதைகள் கிடைக்கும். கதைகள் நிறைந்த பூமி இந்த பூமி. கதைகள் தான் நம்முடைய புதையல். அந்த புதையலை எடுத்து எடுத்து தரக்கூடிய பெரியவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய மானுடத்திற்கும் நம்முடைய வாழ்வியலுக்கும் எந்த வறுமையும் வந்துவிடாது என்பது போல் கதைகளால் நிரம்பிய தேசம் நம் தேசம். நான் கூட சொன்னேன், என் பாட்டி, என் அம்மா எனக்கு கதை சொல்லுவாள். இரவு நேரத்தில் நிலாவை பார்த்து கதை சொல்லுவாள் என் பாட்டி. அப்பொழுதெல்லாம் அவள் நட்சத்திரத்தை பறித்து என் சட்டை பையில் போடுவாள். நான் அந்த நட்சத்திரங்களை எண்ணியபடி உறங்கி போவேன். காலையில் எழுந்து பார்க்கின்ற பொழுது நட்சத்திரங்கள் இருக்காது. பாட்டியிடம் சொல்லுவேன், பாட்டி நீ தந்த நட்சத்திரங்களை காணோம். பாட்டி சொல்லுவாள், அந்த நிலாதான் எடுத்துக்கொண்டு போயிருக்கும், கொஞ்சம் காத்திரு, நிலா வரட்டும், மறுபடியும் அதனிடம் இருந்து பறித்து தருகிறேன் என்பாள். மறுபடியும் மறுபடியும் இரவுகளில் என் சட்டை பைகளில் நிலாவிலிருந்து பறிக்கப்பட்ட நட்சத்திரங்களை என் பாட்டி எனக்கு தந்து கொண்டே இருந்தாள். அப்படிப்பட்ட புதையல், வானத்திலும் பூமியிலுமான புதையல்கள் அடங்கி இருக்கக்கூடிய கதை களத்திலிருந்து தொடங்குகிறது கம்பராமாயணம். மிக ஆழமான ஒரு கதையை, நம்முடைய வாழ்வியலுக்கான ஒன்றை நமக்கு எடுத்து தருவதற்கான துணிச்சல் கம்பனுக்கு வந்திருக்கிறது. இந்த கம்பனுடைய பாடல்களை படித்துவிட்டு பாரதி சொன்னான், பாரதிக்கு எப்பொழுதும் பிரம்மாண்டம் பிடிக்கும். பிரம்மாண்டத்தை சொல்ல வந்த பாரதி சொன்னான், கம்பன் பாடும் கவியெல்லாம் நான் என்று சொன்னான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புல் நான், பறவை நான், மழை நான், வானம் நான் என்று சொல்லிக் கொண்ட போன பாரதி கம்பன் பாடும் கவியெல்லாம் நான் என்று சொன்னான். அந்த பிரம்மாண்டத்தை நான் வியக்கிறேன். யோசித்து பார்த்தால் அவனை படித்தவர்கள் யாரும் அந்த சிறையில் இருந்து விடுபட்டதே இல்லை. டிகேசி அவர்கள் தான் சொல்லுவார்கள், கம்பன் பொல்லாதவன், அவனை ரயில் பயணங்களில் மட்டும் கையில் எடுத்து விடக்கூடாது. திண்டிவனத்தில் இறங்க வேண்டிய நான் விழுப்புரத்தில் இறங்கினேன் என்று சொல்லுவார். கம்பன் என்பது போதை, கம்பன் என்பது மாட்சிமை, கம்பன் என்பது தமிழின் செழுமை, கம்பன் என்பது சொல்லின் வளமை. எத்தனை சொற்கள்! இழந்து போன சொற்களை எல்லாம் நாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்றால் வேறு எந்த இலக்கியத்தையும் நாட வேண்டியதில்லை. கம்ப ராமாயணம் என்கின்ற ஒரு இலக்கியத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டால் போதும், தமிழர்களுக்கான சொற்கள் நம்மை மறுபடியும் வந்து சேரும். ராமனை எதிர்க்கக்கூடியவர்கள் கூட கம்பனை எதிர்ப்பதில்லை, தெரியுமா உங்களுக்கு? நான் அரசியல் பேசவில்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ராமன் கழகம் என்று வைக்காமல் கம்பனுக்கு கழகம் அமைத்தவர்கள் தமிழர்கள். இத்தனை பேர் கூடியிருக்கிறோம், பர்வீன் சுல்தானாவாகட்டும், சாலமன் பாப்பையாவாகட்டும், வந்து நின்று பேசுகிறோம் என்றால் தமிழுக்கு எங்களை கம்பன் அடிமைப்படுத்தி கொண்டதற்கான வெளிப்பாடுதான். அந்த புத்தகத்தை எரிக்க வந்த பொழுது கூட தடுத்து ஆட்கொண்ட தமிழ் இயக்கத்தினுடைய பெரும் கவிஞன் பாவேந்தர் பாரதிதாசனார் சொன்னார், நீங்கள் ராமனை எதிர்த்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு பாடலாசிரியனாக சொல்லவில்லை, ஒரு கவிஞனாக நான் சொல்லுகிறேன். கம்ப ராமாயணத்தை நீங்கள் ராமாயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், கம்பனை நீங்கள் கை வைக்கலாகாது என்று அந்த போர்க்களத்தில் நின்றவர் பாவேந்தர் பாரதிதாசனார். டிகேசி அவர்களை எதிர்த்து பாவேந்தர் எழுதுகிறார். அவர் தட்டி தட்டி பார்த்துட்டு நிறைய கவிதைகளை கவிதை இல்லைன்னு சொல்லிட்டாரு. இது கம்பன் பாட்டு இல்லன்ட்டார்.
கொஞ்சூண்டு எடுத்து வச்சுக்கிட்டு இது இவ்வளவுதான் கம்பன்னர். கோவம் வந்துருச்சு பாருங்க பாவேந்தருக்கு. கம்ப ராமாயணத்தில் பெரும் பகுதியை விலக்கிவிட்டு இதுதான் கம்ப ராமாயணம், நம் ராமாயணம் படித்தால் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதற்கு இந்த கொம்பன் யார்? டிகேசியர். இதை கேட்க ஆள் இல்லையோ? தமிழ் புலவர் கூட்டம் தன்னில் என்று எழுதுகிறார். கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக மதங்களை எதிர்த்தவர்களால் கூட கம்பனை எதிர்க்க முடியவில்லை. அவன் பாடல்களை எதிர்க்க முடியவில்லை, அவன் கவிதைகளை எதிர்க்க முடியவில்லை என்பதுதான் கம்ப ராமாயணம் தமிழகத்தின் சொத்து, தமிழர்களின் புதையல் என்பதற்கான ஒற்றை சாட்சி. நான் எப்பொழுதும் வியந்து வியந்து பார்க்கின்ற கவியரசு கண்ணதாசன் ராமாயணத்தை படித்துவிட்டு சொன்னார், நம்ம எல்லாருக்குமே போதை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் போல இருக்கு. கூடுதலா எந்த ஊர்லயும் விற்பனை ஆகாத அளவுக்கு நம்ம ஊர்ல தான் விற்பனை ஆகுது. ஏன் தெரியுமா? நம்ம இளைஞர்கள் அந்த போதை பக்கம் போகிறார்கள். அவர்களுக்கான சரியான போதை அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. சரியான போதை வழங்கப்பட்டிருக்கின்ற பொழுது தவறான போதையின் பழக்கம் அவர்களுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கம்பனை வாசித்த கண்ணதாசன் சொன்னார், சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு, அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. கள்ளிருக்கும் கூந்தலினாள் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனி நம்பு, அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு. இப்படி சொன்னான் கண்ணதாசன். நான் வியந்து வியந்து பார்க்கிறேன். 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வந்த இந்த ராமாயண பனுவல் தொடர்ந்து 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 100 ஆண்டுகள் கழித்தும் இதோ இன்றைக்கு ஒரு 15-16 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் வாயிலே விளையாடுகிறது என்று சொன்னால் அதுதானே கம்பனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய, தமிழுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் வெற்றி. ஒன்றில் மகிழ்ந்து கொள்ளுங்கள், சுரங்கம் கிடைத்திருக்கிறதோ இல்லையோ, நம் புதையல் நம்மிடத்திலே பத்திரமாக இருக்கிறது. இதை யாரும் களவாடிவிட முடியாது என்பதாக அது பத்திரப்படுத்தப்பட்டு இருக்கிறது.